Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கபினி அணை நிரம்பும் நிலையில் இருப்பதால் நீர் திறப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது 10,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம். ஜெகநாத், அங்கு என்ன நிலவரம்? கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் கபினி அணைக்கு நீர்வரத்து 15,500 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. தற்போது கபினி அணை நிரம்பும் நிலையில் இருப்பதால் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. 10,000 கனஅடி நீர் திறப்பு என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம். ஜெகநாத், தற்போது கபினியிலிருந்து 10,000 கனஅடி நீர் திறந்திருக்கிறாங்க. அங்கு என்ன நிலவரம்? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், கர்நாடக அணைகளில் இருந்து காவேரி ஆற்றில் 3,500 கனஅடி தொடர்ந்து 15 நாட்களுக்கு திறக்க காவேரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டது. ஆனால் கர்நாடகாவில் போதிய மழை இல்லாததால் அணைகள் நிரம்பாத காரணத்தினாலும் குடிநீர் தேவை காரணத்தை காட்டி கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க மறுத்துவிட்டது. இந்த நிலையில் இயற்கையின் சேற்றத்தால் தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் மற்றும் கேரளா வயநாடிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக அங்குள்ள ஆற்றுகளின் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது, கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக காவேரி ஆற்றின் குறுக்கே உள்ள கபினி அணை மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட ஒரே நாளில் கிருஷ்ணராஜ சாகர் 3 அடி உயர்ந்துள்ளது. அதே போல் கபினி அணையும் 4 முதல் 5 அடி வரை கபினி அணை உயர்ந்தது. தொடர்ந்து கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதன் காரணமாக பிற்பகல் எந்த நேரத்திலும் தண்ணீர் 8,000 முதல் 10,000 கனஅடி திறக்கப்படும் என்றும், அதனால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டிருந்தது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றும், அதே போல் ஆற்றில் யாரும் குளிக்கவோ கால்நடைகளை சுத்தம் செய்யவோ துணி துவைக்கவோ செல்லக்கூடாது என வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் தற்போது கபினி அணையிலிருந்து 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் மட்டமும் வேகமாக உயர்ந்து வருவதன் காரணமாக இந்த மேலும் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளது. இது மற்றும் இந்த தண்ணீரானது தமிழகத்தின் எல்லையான பிலுகுண்டுவிற்கு திங்கட்கிழமை மாலை சேர வாய்ப்புள்ளது. விக்னேஷ், நிச்சயமாக ஜெகநாத், கர்நாடகா மறுத்த நிலையிலும் இயற்கையின் கொடையால் தற்போது 10,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் கபினி அணைக்கு நீர்வரத்து 15,500 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலைக்கு சென்றதால் பாதுகாப்பு கருதி தற்போது 10,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீர் திங்கட்கிழமை தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு காவிரியில் திறக்கப்பட்ட தண்ணீர் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. காவிரி பாசன விவசாயத்திற்கு தண்ணீரின்றி விவசாயிகள் தவித்து வரும் நிலையில் இந்த நீர் திறப்பு அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. திங்கட்கிழமை தமிழ்நாட்டுக்கு இந்த நீர் வர வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.